அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இந்த நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் முறைமையின் மீதும் ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். அதுவும் ஹரியானா மாநில தேர்தலை மையமாக வைத்து அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. ஹரியானாவில் 25 லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்வது காங்கிரஸோட வெற்றியை பாஜக வெற்றியாக மாற்றக்கூடிய சதி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் மையப்புள்ளி. திருட்டு வெற்றி எனும் ராகுலின் குற்றச்சாட்டை நம்ம எப்படி பார்ப்பது, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜி.கே. நாகராஜ். காங்கிரஸிலிருந்து லட்சுமி ராமச்சந்திரன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்ற இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். ஜி.கே. நாகராஜ், இப்ப ராகுல் காந்தி செய்தியாளர்கள் மத்தியில், நாட்டு மக்கள் மத்தியில் ஹரியானாவில் கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றார். அதற்கான ஆதாரங்களையும் காண்பிக்கிறார். எப்படி அந்த குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்கிறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன பொய்களில் இதுவும் ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நிறைய இது மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ரஃபேல் விமானம் குறித்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஊழல் என்று குற்றச்சாட்டு வைத்தார். அப்புறம் டிமானிட்டரைசேஷன், பண மதிப்பிழப்பு குறித்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைத்தார். சொஹாசஸ் குறித்து மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கினார். ஹிண்டன்பர்க் விவகாரம் குறித்து ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பினார். இன்னைக்கு அமெரிக்காவில் ஹிண்டன்பர்க் கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. அது எந்த உண்மையும் தெரிய வர்றப்போ அதை பத்தி இல்ல, ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் ஜி.கே. நாகராஜ். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், அது விவாதத்திற்கு உட்பட்டது. என்னுடைய கேள்வி ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்தா, செய்தியாளர் சந்திப்புல இவர் இந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் எடுத்து காண்பிக்கிறார். இங்க பாருங்க, ஒரே முகவரியில எத்தனை வாக்கு பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளவு ஓட்டு பாருங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காண்பிப்பதா நீங்க நினைக்கலையா? ஸ்பெசிபிக்கா வாங்கல. ஸ்பெசிபிக்கா வர சார், வாட் இஸ் மீனிங் ஃபார் SIR அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட். எதுக்காக அதை கொண்டு வரோம்? 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டிருக்கிறது. 55 ஆண்டு காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டிருக்கிறது. திமுக 18 ஆண்டு காலம் ஆட்சியில் பங்கிருந்திருக்கிறது. இவங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள், உதாரணத்துக்கு ஹரியானா, அதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டிருக்கிறது, ஹரியானாவை ஆண்டிருக்கிறது. இவர் சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே அது 2 வகையா நான் பிரிக்கிறேன், பாக்குறேன். ஒண்ணு, குற்றச்சாட்டு உண்மை என்றால் எலெக்ஷன் கமிஷன் திரும்ப திரும்ப கேட்கிறாரு, கமிஷனர் கேட்கிறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணுங்க, இது எல்லாம் கம்ப்ளைண்டா என்கிட்ட கொடுங்க சார் கேட்கிறாரு. கொடுக்க மறுக்கிறார், கொடுக்கவில்லை. சரி வேண்டாம், நீங்க எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இல்லை, நீதிமன்றத்துக்கு போலாமே. நீதிமன்றத்துக்கு போய் எல்லா பட்டியலையும் எடுத்து தொகுத்து இதையெல்லாம் எங்கெல்லாம் மக்கள்கிட்ட காமிக்கிறாரோ, எங்கெல்லாம் டிவியில வீடியோல காமிக்கிறாரோ, எங்கெல்லாம் இது அணுகுண்டு ஹைட்ரஜன் பாம்பு சொல்றாரோ, அதையெல்லாம் கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்தா உச்ச நீதிமன்றம் காத்து கொண்டிருக்கிறதுங்க. அதுல ஒரு கேள்வி, இதை நீங்க தொடர்ந்து அவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறப்ப ஏன் அபிடவிட் போடலன்றதும் நீதிமன்றத்துக்கு போகலாம் என்ற ஒரு கேள்வி. நான் எந்த இடத்துல இந்த விவாதத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறேன்னா, அவர் காமிக்கிறார், இப்ப 0ன்னு போட்டு ஒரு அட்ரஸ் 100 பேர் ஓட்டு போட்டாங்கன்றதும், யாரோ வெளிநாட்டு சேர்ந்த ஒரு அழகி அந்த புகைப்படத்தை போட்டு வாக்குகள்ன்றது, முதல்ல இந்த வாக்காளர் பட்டியலை பார்த்து பாஜக உள்ள சேர்ந்து பதறி இருக்கணும். இப்படிலாம் நடந்திருக்கா கொடுமை அப்படின்னு? சரிங்க, தமிழ்நாட்டுல தொடர்ந்து 40க்கு 40 திமுக ஜெயிச்சு வருகின்ற பொழுது நாங்க பதறித்தான் போனோம். காமிக்க வேண்டியதானே ஆதாரத்தை எடுத்து. கம்யூனிஸ்ட் கேரளாவில் ஜெயிக்கிறப்ப நாங்க பதறித்தான் போனோம். ஏன் இப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் ஜெயிக்கிறப்ப நாங்கள் பதறித்தான் போனோம். ஆனா நாங்க இது மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டு வைக்கல, ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்தோம். உண்மை இருக்கலாம் சார், இவ்வளவு வருஷம் நடந்திருக்கு, அதுக்குதான் சார் 20 வருஷத்துக்கு அப்புறம் SIR கொண்டு வந்திருக்கிறத. ஒரு தேர்தல் ஜனநாயகப்படி நடக்கின்ற ஒரு அழகான ஒரு கோட் சொல்லியிருக்காங்க சார் எலெக்ஷன் கமிஷன் நோ voter to be left behind. ஒரு வாக்காளரும் புறக்கணிக்கப்பட. இப்போ SIR விடுவோம், நம்ம அது பேசலாம். நடந்திருப்பதாக சொல்றாருல, எங்கள் வெற்றிய பாஜக வெற்றி பெற்றதாக மாற்ற ஒரு சதின்றார், வாக்கு திருட்டுன்ற பெயரை பயன்படுத்துறாருல, ஒண்ணு தப்பு நடந்திருக்குன்னு சுட்டி காட்டுறாருல, அதுக்கு என்ன பதில் உங்க பதில்?
சார் ஓட் சோரிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பெட்டியோட ஓட் பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. அதுக்கு பேரு ஓட் சோரி சார். அதுக்கு பேரு ஓட் சோரி. நான் கேட்கிறேன், நீங்க 5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறீங்க, எங்க உங்களுடைய கேரளாவில் நீங்க ஜெயிக்கிறீங்க, அதுக்கு எப்படி சாத்தியமானது இந்த ஓட் சோரி இருந்திருந்தால்? திரும்பவும் கேட்கிறேன் நானு, ஹிமாச்சல நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க, எப்படி சாத்தியமானது இது? காஷ்மீர்ல நாங்கள் தோத்து இருக்கிறோம், காஷ்மீர்ல எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு, உங்க கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிருக்கிறது, எப்படி இது சாத்தியம்? காஷ்மீர்களுடைய உயிர் நாடியாக நாங்க கருது ஒன்றில் நாங்க எப்படி எங்கள் தோல்வியை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? தோல்வி ஏத்துக்கிட்டோம் இல்லையா? இல்ல நீங்க சொல்றது தர்க்கமா அந்த கேள்வியை கிரண் ரிஜிஜு கூட கேட்கிறார். இப்ப நீங்க வெற்றி பெற்ற மாநிலங்களை நாங்க பட்டியலிடமா, அங்கெல்லாம் நடக்கலேன். ஆனா அவர் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒண்ணு சொல்றாருல, பத்திரிகையாளர்களை அழைத்து எல்லா டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் போட்டு அவர் காமிக்கிறார்ல, அதை நம்ம அட்ரஸ் பண்ணலாம்ல. நீங்க அங்க எப்படி ஜெயிச்சீங்கன்றதை விட இந்த வெற்றி அல்லன்னு சொல்றதுக்கு உங்க பதில் என்ன சார்? நீங்க ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு லேடி 10 ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா அவங்க கூட்டிட்டு நீங்க சொல்லலாம், ஆமா நான் 10 ஓட்டு போட வச்சேன்னு சொல்லலாம். அது ஒரு உண்மையான ஒரு 100 ஓட்டு இருக்கு, 100 ஓட்டை போட்டாங்களா கொண்டு சொல்லலாம். ஒரு விஷயம் சொல்றேன் சார், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 6 கட்ட தேர்தல் நடந்தது, நீங்க பாத்திருப்பீங்க. பிஜேபியில 2 கட்ட தேர்தல். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீங்க மாநிலம் விட்டு மாறி இடம் விட்டு இடம் மாறி 6 முறை கள்ள ஓட்டு போட முடியும். இங்க அப்படி இருந்தால் கூட பிஜேபியுடைய ஆட்சியில நீங்க ஒரே ஒரு கள்ள ஓட்டு தான் போட முடியும். நான் சொல்றேன், ஒரே ஒரு, அந்த அளவுக்கு சிஸ்டத்தை சரி பண்ணி பேசலாம். ஜி கே நாகராஜ், நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். நல்லது. திருமதி லட்சுமி, இப்போ நாகராஜ் அவர்கள் கேட்ட கேள்வி, பாஜக தொடர்ந்து எழுப்புற கேள்வி, இந்த ஆதாரம்லாம் இருந்தா தேர்தல் ஆணையத்திட்ட கொடுங்க, அபிடவிட்டா கொடுங்க, இல்ல நீதிமன்றத்திட்ட போங்க. 2வது. 3வது கேள்வி, இப்படிலாம் நாங்க பண்ணோம்னா தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிச்சீங்க, கேரளாவில் எப்படி ஜெயிக்கிறீங்க, அந்த மாநிலங்கள்ல எல்லாம் எப்படி ஜெயிச்சீங்க? இந்த 3 விஷயத்தை திரும்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன். வணக்கம். திரு ராகுல் காந்தி அவர்களோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் அவர் பார்த்தாரா என்னன்னே தெரியல. ஏன்னா அவர் எவிடன்ஸோட பேசியிருக்கிறாரு. பொத்தாமதுவா இவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அவர் பேசல. எங்கேருந்து எவிடன்ஸ்? ஏதோ எங்க காங்கிரஸ் ஆபீஸ்ல இருந்து தயாரிச்ச எவிடன்ஸ் இல்லை. இது ஈசியோட வெப்சைட்ல இருந்து எடுத்து எலக்டோரல் ரோலை காமிக்கிறார். எல்லா பிரஸுக்கு முன்னாடி எலக்டோரல் ரோல், ஹரியானாவோட எலக்டோரல் ரோல்ல இருக்கிற குளறுபடிகள்ல தான் வெளிச்ச போட்டு காமிக்கிறாரு. அந்த ஸ்பெசிஃபிக்கா அவர் காமிக்கிற அந்த தவறுகளுக்கெல்லாம் பதில் சொல்லாம திருப்பி ரஃபேல், காங்கிரஸ் காலத்துல நீங்க இது பண்ணலையா, நீங்க ஜெயிக்கிற மாநிலம், ஏன் நாங்க ஜெயிச்ச மாநிலம் தான் கர்நாடகா, எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அங்கேயே எலெக்ஷன் கமிஷன்ல பாராளுமன்ற தேர்தலில் குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு தான் காமிச்சாரு. மகாதேவபுரம் எங்க இருக்கு, ஆலந்த் எங்க இருக்கு, ஆலந்துல கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு, எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு கர்நாடகா கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளையும் பிடிச்சாச்சு, கோர்ட்ல அவர் பெயில் வாங்கி இருக்கிறாரு. மற்ற பொதுவா எல்லா இடத்துலயும் கண்டுபிடிக்கிற இந்த குளறுபடிகள்லாம் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட்ல இல்ல என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷன் நீதி கிடைக்கல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, யார் மேல புகார், எலெக்ஷன் கமிஷன் மேலதான் புகார். அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு குளறுபடி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க எலெக்ஷன் கமிஷன்லயே போய் கேளுங்க. இன்னும் திருடன் அப்படின்னு ஒருத்தனை சொன்னா கோர்ட்டுக்கு போறீங்க, கோர்ட்டுக்கு போனா ஓ நீங்க திருடன்ட்டே முறையிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் மன்றத்துல எடுத்துட்டு எவிடன்ஸோட பிரசன்ட் பண்ணிருக்கிறாரு. ஏன்னா ஃபைனலா மக்கள் தான் நமக்கு இதுக்கெல்லாம் நீதி சொல்லணும். என்னெல்லாம் அவர் பிரசன்ட் பண்ணாருங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு மிக அதிகமா பார்க்கப்பட்ட ஒரு போட்டோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா பூரா இருக்கிறது அந்த பிரசிலியன் அழகியோட போட்டோ. அவங்க எப்படி குஸ்பேட்டி அதாவது ஊடுருவக்காரர்கள் அமித்ஷா சொல்லுவாரு. இந்த பிரசிலியன் ஊடுருவக்காரர்களை ஹோம் மினிஸ்ட்ரியோட சாங்ஷனோட கொண்டு எலக்டோரல் ரோட்ல புகுத்திருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க அவங்களோட 22 முறை 10 பூத்துகள்ல அவங்க பேர் இருந்திருக்கு. அவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையா எப்படி தெரியும் அப்படின்னு அடுத்த கேள்வியை சார் கேட்பாரு. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், அதுக்கு தான் நீங்க சிசிடிவி எவிடன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம்னு சொல்றீங்களே, நாங்க எப்படி. ஆனா 10 யாரோ ஒரு பிரசிலியன் அழகியோட பேரு 10 பூத்துல இருக்கு, 22 முறை இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு கிளீன் எலக்டோரல் ரோல் இப்படிதான் இருக்குமா?
எல்லாரும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஏன் இவர் வந்து பிஜேபி காரங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்ப கட்டுறாங்க அப்படின்னா, இவங்க தானே இந்த வேலையை பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து இந்த வேலையை பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு வருமா இல்லையா? அவர் எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டாரு, மக்கள் பார்க்குறாங்க, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க. அந்த எவிடன்ஸை வந்து பற்றியே பேசாமல் பொத்தாம்பொதுவா அன்னைக்கு நடந்தது, ஹைதர் அலி காலத்தில் நடந்தது, அவுரங்கசீப் காலத்தில் நடந்ததுன்னு சொன்னால் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் நம்ப மாட்டாங்க. அடுத்த என்ன மாதிரி தப்பு, ஒரு லேடியோட பேர் ஒரே ஃபோட்டோ 100 முறை எண்ணி அங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸையே தான் மேலே வந்து நீங்கள் ஒரு 4-5 பேஜ் காமிக்கிறேன் எலக்ட்ரல் ரோல்ல, நீங்கள் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் சொல்லலை அப்படின்னாரு. ஒரே ஃபோட்டோ 100 முறை இருக்கு, ஒரு 4-5 பக்கத்தில் ஒரே ஃபோட்டோ 100 முறை இருக்கு. 2 போலிங் பூத்தில் 223 முறை ஒரே ஃபோட்டோ இருக்கு. இதெல்லாம் நாங்கள் கொடுக்கறதெல்லாம் சாம்பிள் தான். ஃபைனலாக கன்சாலிடேட்டட் டேட்டாவை சொல்லிடுறேன். டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் 52,000 and odd. 5,21,000 and odd. Invalid address 93,000 and odd. Bulk voters 19,26,351. இந்த மாதிரி மொத்தமா கிட்டத்தட்ட 25 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து இன்வாலிட் ஓட்டர்ஸ் இருக்கு. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, இவங்க பிளேஸ் ஹோல்டர்ஸ், இவங்க மாசா பண்றாங்க. இது வந்து பூத் லெவல்ல நடக்கிற என்ரோல்மெண்டே கிடையாது. பூத் லெவல்ல ஒரு ஆபீசர் வந்து என்ரோல் பண்றாருன்னா இதை விட மாட்டாங்க. இவங்க மாசா ஒரே இடத்துல உட்கார்ந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல ஏதோ ஒரு போட்டோவை போட்டு ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஐடியை வந்து இந்த 100 முறை 200 முறை யாரோ ஒரு ஆளை போய் அனுப்பிச்சு, இந்த போட்டோ எல்லாம் கிளாரிட்டி இல்ல, நிறைய இடத்துல யாரையும் அனுப்பிச்சு ஓட்டு போட வைக்கிறாங்க. இது ஓட்டு இல்லையா அப்படிங்கறத நீங்க நம்ம ரொம்ப ஸ்பெசிபிக்கா பேசுறப்ப ராகுல் காந்தியினுடைய ஆதாரம் என்பது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற வாக்காளர் பட்டியல். அதுவும் அவர் ரொம்ப சிரமப்பட்டு அந்த தகவல்களை எல்லாம் திரட்டி காமிக்கிறார். இங்கெல்லாம் எப்படி பூத் வைஸ் எல்லாம் எடுத்து போட்டு காமிக்கிறார்னா, அதுக்கு ஸ்பெசிபிக்கா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல. ராகுல் காந்தி மீது அரசியல் மீதான விமர்சனம், நம்ம தேர்தல் ஆணையத்தை கூட தள்ளி வச்சிடலாம். இது பாஜகவுக்கு நேரடியான கேள்வி இல்லையா? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்னன்னு என்னுடைய முதல் கேள்வியே, எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை சரி பார்க்கறது யார் அப்படிங்கறது என்னோட கேள்வி. யார்கிட்ட சரி பார்க்கணும்? நீங்க யார் அதிகாரம் பெற்றவர்கள்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதான் அவங்க கேட்கறாங்க, கொடுங்க சார் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார்? நான் ரொம்ப ரொம்ப வெளிப்படையா பேசுறேன், ஒளிச்சு மறைச்சுலாம் பேசல. நீங்க எவிடன்ஸ் இருக்கு, கொடுங்க கொடுங்க. இல்ல ஜி.கே. நாகராஜ், அவர் ஞானேஷ்குமார் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்து இல்ல அதுல ஜி.கே. நாகராஜ் ஒரு சிக்கல் இருக்கு. பிரச்சனை என்னன்னா, அவர் தேர்தல் ஆணையத்தின் மீதே குற்றம் சாட்டுறார். தலைமை தேர்தல் அதிகாரி மீது குற்றம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா சார், அவர் அபிடவிட்டே கொடுக்காம போகட்டும் சார். அவர் காமிக்கிறார்ல ஆதாரங்கள், அபிடவிட்டை விட்டுருங்க. அது பத்தி தேர்தல் ஆணையம் ரியாக்ட் பண்ணணும்ல. எப்படி சார் 25 லட்சம் போலி வாக்காளர்கள் ஒரு ரூலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க? அந்த ரூலே இல்ல. எந்த அபிடவிட்டே வேண்டாம் சார், கிடையாது. தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பேசுறாருல, இதுக்கு பதில் சொல்லணும்ல அவர். இதெல்லாம் எப்படி சேர்க்கப்பட்டுச்சு எப்படின்னு அவர் பேசலாமே. அதுக்கு தான் சார் நான் சொல்றேன், திரும்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். எவிடன்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க, அந்த எவிடன்ஸ் நீங்க கொடுத்த எவிடன்ஸ் இங்கேயும் தமிழ்நாட்டிலயும் அது மாதிரி இருக்கு. ஒரே போட்டோல 100 ஒரே போட்டோ 100 இடத்துல இருக்கலாம், ஆனா பெயர்கள் வேறு வேற இருக்கும். ஓட்டுகள் 100 ஓட்டு நிச்சயமா இருக்காது. இது மாதிரி பல குளறுபடிகள் இருக்கு. நான் மறுக்கல சார், நான் மறுக்கல, இருக்கு. இதுக்கு தான் சார் எஸ்ஐஆர் அப்படின்னு நான் அதுக்குள்ளே வரல. நான் எஸ்ஐஆர் வேண்டுமா வேண்டாமா இல்ல, நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா நாகராஜ் இல்ல. ப்ராப்ளம் என்னன்னா, டபுள் என்ட்ரி எல்லாம் இருக்கும். நம்ம பல தேர்தல்களை பார்த்திருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி வாக்குப்பெட்டி எடுத்துட்டு போவாங்க, கள்ள ஓட்டு. இப்ப என்னன்னா, அதான் லட்சுமி அவங்க சொல்லுவது, ஒரு திட்டமிட்டு ஒரு பெரிய அளவுல இந்த சதி நடக்குது. இதுக்கு தேர்தல் ஆணையம் துணை போகுது. இல்லாட்டி ஒரு 25 லட்சம் வாக்காளர்கள் எப்படி உள்ளுக்கு வருவாங்க? அந்த கேள்வி இருக்கு. அது வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க. இது தேர்தல் ஆணையமும் பண்ணுது, பாஜக சேர்ந்து பண்ணுதுன்றாங்க. நீங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்கறத யாரு வெரிஃபை பண்ணுவான்னு நான் கேக்குறேன். அது இல்லங்கறேன். நீங்க பொய் குற்றச்சாட்டு எப்படி ரஃபேல் நீங்க சொன்னீங்களோ அது மாதிரி இதுவும் பொய் குற்றச்சாட்டு. ஆங்கொன்றும் இங்கொன்றும் எடுத்துக்கிட்டு, ஏதாவது பேன பெருமாள் ஆக்கி சொல்ற மாதிரி நீங்க ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு இருக்கிற குற்றச்சாட்டை எடுத்துட்டு பெருசாக்கி மக்கள் மத்தியில
வர்ற தேர்தல்ல நீங்க தோப்பதற்கான காரணத்தை இப்பொழுதே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு வேற காரணம் இல்ல. இந்த மாதிரி குளறுபடி பண்ணா மக்களுக்கு தேர்தல் மேலேயே நம்பிக்கை போயிடும். சார், நீங்க பேன பெருமாள் ஆக்குறதுன்னு சொல்றீங்க. போலியான வாக்காளர்கள் அதுல இப்ப ஹரியானாவில் கிட்டத்தட்ட 5,21,619 போலியான வாக்குகள்ன்றார். இவ்வளவு சொல்றாரு. சரி சார், அப்ப எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் அங்க இருக்கிற கலெக்டர் மேல கொடுக்கப்பட்டுச்சா, இல்ல அங்க இருக்கிற டிஆர்ஓ மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சா, இல்ல அங்க இருக்க பிஎல்ஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சா, ஏதாவது வழக்கில் போடப்பட்டதா? இவரு சொல்றாரு என்ன அதுக்கெல்லாமோ ரீசன் கொடுத்துட்டாரு. அதுக்கெல்லாமோ ரீசன் கொடுத்துட்டாரு. ஒவ்வொன்னா வரேன் சொல்லுங்க. அவர் கேட்ட கேள்வி நான் ரெக்கார்டு தரேன். நாகராஜ், நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் வாங்கிடுறேன். இன்னைக்கு பீகார்ல இதே குளறுபடி நடந்திருக்கும். ஆனா எங்களுக்கு இன்னி வரைக்கும் எங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வரல. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் தான் கொடுக்குறாங்க, ஒரு வாரம் முன்னாடி தான் கொடுக்குறாங்க. இது எப்படிங்க செக் பண்ண முடியும்? யார்? இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். ஒருத்தவங்களோட பேரு 100 இடத்துல ஒரே போட்டோட இருக்குன்னா அங்க இருக்கிறவங்களால இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். யூ நீட் சோ மச் டைம் டு வெரிஃபை த எலக்டோரல் ரோல். ரெண்டாவது, இவர் சொல்றாருல உங்கள்ட்ட டேட்டா இருந்தா காமிங்கன்னு காமிச்சாரு. ஞானேஷ்குமார் அவர்கள்ட்ட 0ன்னு போட்டு எத்தனை ஓட்டர்ஸோட பேர் இருக்குன்னு பாருங்க, ஹவுஸ் நம்பர் 0. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. ஹோம்லெஸ் பீப்புளாம், வீடு இல்லாத தெருவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன வீட்டு நம்பர் கொடுக்க முடியும்? ஆனா அவங்களுக்கு ஓட்டுரிமை நாங்க கொடுக்குறோம், அதனாலதான் நாங்க 0ன்னு போடுறோம்னு. அப்படி போட்ட ஒரு நபர்ல நிறைய நபர்களை கண்டுபிடித்து உங்க வீடு எங்கன்னு கேக்குறாங்க. வீடு இருக்கு. அவங்க போட்டோவை பாத்தீங்கன்னா ஹோம்லெஸ் பீப்புள் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நல்ல கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறவங்க ஹோம்லெஸ் பீப்புள். 0ன்னு அவங்க அட்ரஸ் இருக்கு. ஹரியானால அப்படி இருக்கிற ஒரு நபரை கண்டுபிடித்து எங்க உங்க வீடையும் கண்டுபிடிச்சு அந்த போட்டோல பிடிச்சு போட்டாரு. எங்க ஆட்கள் போய் வெரிஃபை பண்ணியாச்சு. சோ ஈஸி எலெக்ஷன் கமிஷனரோட எக்ஸ்பிளனேஷன் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கறது வெளிச்சம் போட்டு காமிக்கிறாரு. இவங்கள்ட்ட நாங்க என்னத்த போய் நியாயம் கேட்கறது? இந்த மாதிரி பாரபட்சமா ஊழல் செய்யற ஒரு எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட நாங்க என்னத்த நியாயத்தை எதிர்பார்க்கிறது? அதனாலதான் மக்கள் மன்றத்துக்கிட்ட எடுத்துட்டு போறோம். ரெண்டு என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கணும். ஒண்ணு, அவங்க கோர்ட்டை திருடன் சொல்றாங்க. அது நான் அரசியலமைப்பு சட்டத்தை இல்ல அவங்க சொல்லல, அப்படி வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஜிகே நாகராஜ், நான் இப்படி கேக்குறேனே, ஒரு எளிமையா நான் சொல்றேன். ஜிகே நாகராஜ், more lies to justify your old lies. இல்ல திரு ஜிகே நாகராஜ், நீங்க எல்லாம் இப்ப களத்துல இருக்கிறீங்க. ஒரு சாமானிய ஒரு கேள்வின்னு வச்சுக்கீங்களேன், சாமானிய பார்வைன்னு ஒரே ஒரு பாயிண்ட். ஜிகே நாகராஜ், சும்மா உங்கள்ட்ட தான் ஒரு விளக்கத்துக்காக தான். இல்ல நான் அது மட்டும் கேட்ட கிளியர் பண்றேன். அவங்க நிறைய பேசுறாங்க. திருடன் தான் நியாயம் கேட்கறதான்னு கேட்டாங்க. யார சொன்னாங்கன்னு கேளுங்க. அவங்க யார்? ஈசி எலெக்ஷன் கமிஷனர். எஸ். அப்ப ஏன் கோர்ட்டுக்கு போக மாட்டேங்க? கோர்ட்டுக்கு போயிட்டு தான் நியாயம் என்ன நடந்ததுன்னு சொன்னே இல்ல. என்ன சார் திருப்பி அப்படியே சொல்றீங்க? மக்கள் மன்றத்துல நாங்க பிரசன்ட் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களால மக்கள்கிட்ட பேச முடியாதா? இவர் காமிக்கிற எலக்டோரல் ரோல் தவறு அப்படின்னு நீங்க சொல்லிடுங்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தா. ஆனா வெப்சைட்ல இருந்து இவர் எடுத்து காமிக்கிற எலக்டோரல் ரோல் தவறு நீங்க சொல்லுங்களே. நீங்க ஏன் மக்கள் மன்றத்துக்கிட்ட போக மாட்டீங்க? Why are you just இப்ப லட்சுமி around the bush? Let me complete. இல்ல ஒரே ஒரு விஷயம் லட்சுமி, இப்போ நம்ம ஜனநாயகத்துல டென்ஷனாவாதீங்க சார். இல்ல காத்துறீங்களா? போய் வெளிச்சம் போட்டு காமிச்சா டென்ஷன் ஆகதா ஆகும். அதுக்கு ரீசனுக்கு வெளியில போய் பேசாதீங்க, அக்யூஸ் பண்ணாதீங்க. ஜிகே நாகராஜ், இதுல ஒரு கேள்வி. இப்ப ராகுல் காந்தி சொல்றார், பொத்தாம்பதுவா அவர் தோல்வி பயத்துல சொல்றாரு, அவர் திருச்சி அப்படின்னு பதில் வருது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அவர் ஒரு ஆதாரத்தை காண்பிக்கிறார்ல, அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு பாஜக தலைவர்கள் அவங்களாலையும் அக்சஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எடுத்து போட்டுங்க பாருங்க, இதெல்லாம் இவர் பொய் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நீங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸே வைக்கலாமே, நீங்க ஆதாரத்தை கொடுக்கலாமே. கொடுத்திருக்காரே சார், எங்க கிரண் ரிஜிஜு தெளிவா சொல்லிருக்காரு. நீங்க எப்படி கேரளாவுல ஜெயிச்சீங்க? அது இல்ல சார், அப்ப ஆதாரம் கொடுத்திருக்கீங்களா? இது மாதிரி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கா? அவர் கிரண் ரிஜிஜு கொடுத்திருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு. எவ்வளவு கேரளாவுல எவ்வளவு போலி வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்க காங்கிரஸ்? சார் நீங்க இடதுசாரிகள் எவ்வளவு சேர்த்திருக்காங்கன்னு சொல்ல, நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்றேன். நாங்க போலி வாக்காளர் சொல்லவே இல்லையே. இல்ல சார், பாயிண்ட் என்னன்னா, இல்ல ஜிகே நாகராஜ், இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஜிகே நாகராஜ் தமிழ்நாடு திமுக ஜெயிச்ச இடத்துல நாங்க அப்படி சொல்லலங்கற. நானு இல்ல அப்படி இல்ல, இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஜிகே நாகராஜ், நாங்க பெருந்தன்மையா இருக்கோம்னு சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி அவர் ஆதாரம்னு காமிக்கிறார். இப்போ மக்கள் மன்றத்துல வாக்காளர் பட்டியலை போட்டு
இங்க பாருங்க இதுல எத்தனை வாக்காளர்கள் வந்திருக்காங்க, டபுள் என்ட்ரி எவ்வளவு இருக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த ஆதாரத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? அந்த அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது. நான் என்ன மாத்தல, ஒரு இடத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. ஆனா நீங்க 25 லட்சம் சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான் பொய்ங்கிற நானு. ஓ, மிகைப்படுத்துறாரு. இதுதான் உண்மை இல்ல, அது மட்டும் இல்லைங்க. இன்னும் சொல்லிடுறேன். அதுக்கு தான் சார் இப்ப திரும்ப திரும்ப நீங்க நான் சொல்றது, இதை சரி பண்ணணுங்கிறதா நாங்க முயற்சி எடுக்கிறோம். அரசியல் சாசன ஆய்வு சட்டத்தின்படி, ஒரு தேர்தல் கமிஷனுடைய அதிகாரத்தின்படி இதை சரி செய்யணும் சார். எவ்வளவு தெரியுங்களா, நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டுல மட்டும் இந்த BLA 2 BLA 1 சொல்லுவாங்க இல்லைங்களா, தமிழ்நாட்டுல அதிகபட்சமாக கட்சிகள் வச்சிருக்காங்க 2,11,445 பேர். ஒரு BLO உள்ள போனாருன்னா, ஒரு பூத்துக்குள்ள போனாருன்னா, அவர் கூட ஒரு கட்சியில இருந்து 11 பேர் போவாங்க, 12 பேர் போவாங்க. திமுக காரங்க போவாங்க, அண்ணா திமுக காரங்க போவாங்க, பிஜேபி காரங்க போவாங்க, மதிமுக காரங்க இத்தனை பேரும் போய் இதை சரி பண்றப்போ எங்க பிரச்சனை ஏற்படும்? அதைத்தான் சரி செய்யறேன்னு சொல்றோம். சார் இப்போ நம்ம எஸ்ஐஆர்ன்றது ஒரு ப்ராசஸ். இப்போ ஹரியானாவில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்ன்றது ஒரு குற்றச்சாட்டு. இங்க எஸ்ஐஆர்ல தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்கன்றது குற்றச்சாட்டு. ரெண்டு விஷயம். நான் கேட்கிறதுன்றது, அவர் சொல்லுவது ஹரியானாவில் எங்கள் வெற்றி திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. சார், கடந்த 2 முறை அவங்க ஆட்சி செய்திருக்காங்க சார். அங்க காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணாங்க. எப்படி நடந்திருக்கோன்றீங்க ஹரியானால? இவ்வளவு பெரிய முறைகேடு எப்படி நடந்திருக்கும்? அதுக்கப்புறம் பிஜேபி ஜெயிச்சு வந்திருக்கு. எப்படி ஜெயிச்சு ஆட்சி பண்ணது அவங்க, நாங்க எப்படி அங்க ஜெயிச்சு வரோம்? எப்படி பண்ண முடியும்ன்ற அந்த கேள்வி. இவ்வளவு பெரிய ஒரு 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 அவங்களோட போர்ட்டல், எலெக்ஷன் கமிஷனோட போர்ட்டலை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல உங்களால அப்ளை பண்ண முடியும். மாஸ் ஸ்கேல்ல யாராவது ஒருத்தரை வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி வாங்கி இந்த ஏதோ ஒரு போட்டோவை கொடுத்து, என்னங்க சொல்றேன்ல, ஒரே போட்டோ வச்சு 100 முறை ஒரே அசம்பிளில ஒரே போட்டோ இருக்கு. 223 முறை வந்து ஒரே போட்டோவை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றாங்க. ஒரே சென்ட்ரலைஸ்டா பண்றாங்க, பிளேஸ் ஹோல்டர்ஸ் கிரியேட் பண்றாங்க. அப்புறம் அந்த என்ன சந்தேகம் உங்களுக்கு அதுல? இல்ல, நான் சொல்லி முடிச்சேன், நான் பேசி முடிச்சேன். அவர் இவ்வளவு நேரம் பேசினார் இல்லையா, அது மட்டும் இல்லங்க, வரிசையா அவர் போட்ட எல்லா ஃபுல் லிஸ்டையும் நம்ம இன்னும் முடிக்கல. 3 லட்சம் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணிருக்காங்க. அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் நடுவுல 3 லட்சம் பேர் ஹரியானாவில் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 10 பேர் அவர் கூட்டின்னு வந்து இன்டர்வியூவே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். மேடையில அவங்க பேசினாங்க. அவங்க வந்து எப்படி அவங்க வாக்கு திருடப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொன்னாரு. எஸ்ஐஆர் தான் இது எல்லாத்துக்கும் விடை அப்படிங்கிற மாதிரி சார் பேசுறாரு. பீகார்ல எஸ்ஐஆருக்கு பிறகு என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும். கோர்ட்ல வந்து இறந்தவங்க பேர் நீக்கினவங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு 2 இடத்துல ஓட்டு. நான் சொல்றதெல்லாம் எஸ்ஐஆருக்கு பிறகு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல இருந்து ஒரு 5-6 பேர் கூட்டு வந்து அவங்களுக்கு எப்படி அவங்களோட ஓட்டு பறிக்கப்பட்டிருக்குங்கறத போட்டு காமிச்சாங்க. சார், எவிடன்ஸோட பேசுங்க. இதுக்கு பதில சொல்லுங்க, நம்ம நிறைவு செய்யலாம் நிகழ்ச்சி. சார், நீங்க ஒரு இடத்துல ஓட்டு போட போறீங்க, ஒரு பூத்துக்குள்ளேன்னா உங்களுக்கு தெரியும் பூத் ஏஜென்ட், அதாவது அந்த கட்சி சார்ந்தவங்க இருப்பாங்க. நிச்சயமா அந்த மாதிரி நீங்க ஓட்டுகள் போட முதல்ல அனுமதிக்கவே மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஹரியானா குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் there is no single complaint against the அங்க இருக்கிற கலெக்டர் மேலயோ திரும்ப டிஆர்ஓ மேலயோ பொதுமக்களோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோ அது கேஸ் ஆகவோ ரிஜிஸ்டர் இல்லைங்கிற சரித்திரம் இல்லை. இது ராகுல் காந்தி அவர்கள் இப்ப பேசுறதுக்கு பிரச்சனை இல்ல, தோல்விக்கு காரணம் வேணும். இதை தூக்கிட்டு அலையிறாரு. இப்போ சொல்ற அவர் கோர்ட்டுக்கும் போக மாட்டாரு, எலெக்ஷன் கமிஷன்ல அபிடவிட் ஃபைல் பண்ண மாட்டாரு. அவருக்கு தெரியும் அபிடவிட் ஃபைல் பண்ணா இது போய் ஏற்கனவே ஒரு முறை பதவி போய் காப்பாற்றப்பட்டது, தப்பிச்சு வந்தாரு. மீண்டும் பதவி போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமம் ஆயிரும். அதனால அந்த தவறு அவர் செய்ய மாட்டாரு. முழுமையாக பொய்யை ஆட்சிக்கு வராது என்று தெரியும். ஓகே, சுருக்கமா சொல்லுங்க. இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லைன்றார். சுருக்கமா சம பண்ணிருங்க. பிஎல்ஏ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறாங்க. பிஎல்ஏங்கிறது அவங்க கீழே இருக்கிற அந்த 1000 ஓட்டு தான். அதுக்குன்னு ஒரு பிஎல்ஏக்கு இவர் சார் வந்து பூத் லெவல்ல வேலை பார்த்திருக்காரான்னு தெரியல, நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கிராமமா இருந்தா ஓரளவுக்கு ஃபேஸஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்மள மாதிரி நகர்ப்புறங்கள்ல பிஎல்ஏக்கு 1000 ஓட்டையும் எல்லாரும் முகமும் தெரியாது. இந்த பூத்ல இருக்கிறவங்க அந்த பூத்லயும் டூப்ளிகேட் இருந்தா அத ஒரு பிஎல்ஏவால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சென்ட்ரலைஸ்டா இப்படி வந்து டூப்ளிகேட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அத எலெக்ஷன் கமிஷனால ஈஸியா இன்னைக்கு யூஸ் இருக்கிற டெக்னாலஜியை வச்சு
ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் வச்சு delete பண்ணிர முடியும். டெலீட் பண்ணிர. நாராஜ் சுருக்கமா ஒரு வார்த்தையில முடிங்க. ஏன்னா அவங்க உங்களோட சேர்ந்து சதி செய்றாங்க. நாராஜ் சுருக்கமா, எனக்கு டைம் இல்ல, சுருக்கமா அரசியலமைப்பு சட்டத்தையே அவங்க கேவலப்படுத்துறாங்க சார். பிஎல்ஓ அப்படிங்கிற பர்பஸே தமிழ்நாடு அரசு இங்க நியமிச்சு அவங்க தான் கூட போய் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி ஃபார்ம் 5 ஹரியானாவை பத்தி பேசுங்க சார். எல்லாம் வாங்கி சார் ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு சார். அது சரி, ரொம்ப சிம்பிள், ஒரு மாசம் முடிக்கக்கூடிய ப்ராசஸ்ங்க. இது எல்லாமே அத்தனைக்கும் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் நாராஜ். இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு அப்படின்ற அளவுல உங்க கருத்தை நான் எடுத்துக்கிறேன். டோட்டலி அரசியல் குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டு சார். நன்றி. தோல்விக்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறது காங்கிரஸ். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.